போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழ தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வாடகத்தந்தை தன் மகனின் மட்டிலே பூரிப்படைந்த நேரம் இது. தூய ஆவி புறா வடிவிலே ஆண்டவர் இயேசுவின் மீது இறங்கி வந்து தனது வல்லமையை பொழிந்த வேளை இது. நம்மில் ஒருவராக கருதப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் தன்னையே தாழ்த்தி கொண்ட நேரம் இது. இந்த திருமுழுக்கு விழா நாம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கு விழாவை நினைவுபடுத்துகிறது. நாமும் ஆண்டவருடைய மகனாக மகளாக நம்முடைய திருமுழுக்கில் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த மகளுக்குரிய வாழ்வில் நாம் என்றும் நிலைத்திருக்க நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதர்களே, வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் பலவீனங்களையும் மன்னித்து மகிழ்ச்சி நிறைந்த நித்திய வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உன் மன்வார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புது பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. ஆண்டவர் கூறுவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பழமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவுதராத ஒன்றுக்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றிடத்தாருக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உண்மை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தன் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீரை முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு
நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீரை முகந்து கொள்வீர். இரண்டாம் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-9 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கிறது. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே. கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஃபெமி ஒடாடோலோ என்பவர் நைஜீரியாவை சார்ந்தவர். உலக பணக்காரர்கள் வரிசையிலே ஒருவர். அவரிடத்திலே தொலைபேசியிலே ஒரு பேட்டி ஒன்று எடுத்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான மனிதராக உங்களை மாற்றியது என்ன? இந்த கேள்விக்கு அவருடைய பதில், என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் 4 நிலைகளை நான் கடந்து வந்து விட்டேன். முதலிலே செல்வங்களை சேகரிப்பது வாழ்வின் மகிழ்ச்சி என்று நினைத்தேன். அதில் எனக்கு மகிழ்ச்சி கிட்டவில்லை. இரண்டாவது, மதிப்புக்குரிய பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்தேன். அதில் இருக்கிற ஆர்வம் எனக்கு குறைந்து போயிற்று. மூன்றாவது, நைஜீரியாவிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் 95% டீசல் விற்பனையை துவங்கினேன். ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு கப்பல் சொந்தக்காரனாக நான் இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கவில்லை. இந்த 4வது கட்டம் மிகவும் மிகவும் முக்கியமானது. ஒருமுறை என்னுடைய நண்பர் ஒருவர் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு சக்கர நாற்காலி வழங்க வேண்டும், உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். நானும் அதற்கு தேவையான உதவிகளை செய்தேன். 200 குழந்தைகள். அந்த 200 குழந்தைகளுக்கு தேவையான சக்கர நாற்காலியை வாங்கி கொடுத்தேன். என்னுடைய நண்பர் நாம் இருவருமே சேர்ந்து அதை அவர்களிடத்திலே கொடுக்கலாம் என சொல்லி எங்களை அழைத்து சென்றார். சின்னஞ்சிறு குழந்தைகள், கால் வளர்ச்சி இல்லாமல் ஊனமுற்று தவழ்ந்து கொண்டு இருந்த குழந்தைகள். அவர்களை அந்த சக்கர நாற்காலியிலே அமர வைத்தது போது அவர்களுடைய முகத்தில் தெரிந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு பிரமிப்பு, ஒரு தெளிவு, ஏதோ சொர்க்கத்தில் தாங்கள் இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அந்த சக்கர நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தார்கள். நகர்ந்து நகர்ந்து பார்த்தார்கள். அவருடைய முகத்தில் அவ்வளவு ஒரு ஆனந்தம். அதை பார்த்த பிற்பாடுதான் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பது எனக்கு தெரிந்தது. எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாங்கள் திரும்பி செல்ல ஆரம்பித்த பொழுது ஒரு குழந்தை என்னுடைய முகத்தையே பார்த்து கொண்டு என்னுடைய கால்களை கட்டி பிடித்து கொண்டது. நான் குனிந்து அந்த குழந்தை இடத்திலே, உனக்கு இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு அந்த குழந்தை சொன்ன பதில்தான் வாழ்விற்கான மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை அது எனக்கு உணர்த்தியது. நான் உங்கள் முகத்தை நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களை சொர்க்கத்தில் சந்திக்கும் போது நன்றி சொல்ல உங்கள் முகம் சரியாக அடையாளம் காணப்பட்டு இருக்க வேண்டும். நான் உங்கள் முகத்தை நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களை சொர்க்கத்தில் சந்திக்கும் போது நான் நன்றி சொல்ல உங்கள் முகம் சரியாக அடையாளம் காணப்பட்டு இருக்க வேண்டும் என்று. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை அடுத்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தருகிறோம், மன நிறைவை தருகிறோம், அவனுடைய துயரத்தை போக்குகிறோம், அவனுடைய கவலையை போக்குகிறோம், அவனுடைய கண்ணீரை துடைக்கிறோம்,
என்பதிலேதான் ஒரு மனிதனினுடைய மகிழ்ச்சி, மன நிறைவு அடங்கி இருக்கிறது. இன்றைய விழா கடவுள் தன் மகனின் மட்டிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாள். ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழா. மனித பிறப்பு என்பது கடவுளுடைய ஒரு கொடை. திருப்பாடல் 126 3வது இறைவார்த்தை மிகவும் அருமையாய் கூறுகிறது, மக்கட்பேறு ஆண்டவருடைய நன்கொடை, வயிற்றின் கனி ஒரு வெகுமதியே என்று கூறுகிறது. தொடக்க நூல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே ஈசாக் பிறக்கிறார். அப்பொழுது சாரா சொல்லுகிறாள், ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சி அளித்தார். ஒவ்வொரு பிறப்பும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பிறந்த குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். விடுதலை பயண நூலிலே 13ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகள் இவ்வாறு கூறுகிறது, இஸ்ராயேல் மக்களிடையே மிருகங்களிடையேயும் மனிதர்களிடையேயும் கருப்பையை திறந்து பிறக்கும் தலைப்பேறு அனைத்தும் எமக்கு நேர்ச்சை செய்வாயாக, ஏனென்றால் எல்லாமே நம்முடையது என்று ஆண்டவர் கூறுகிறார். 1 சாமுவேல் 1:27 இவனை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், இவன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாக இருப்பான் என்று அண்ணா தன்னுடைய மகன் சாமுவேலை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பார். நீதிபதிகள் ஆகமம் 13ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே பிறந்தது முதல் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நசரேயனாய் இருப்பான் என்று கூறுகிறது. திருமுழுக்கு ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய குழந்தையாக மாற்றுகிறது. குழந்தை திருமுழுக்கு என்பது மிகவும் மிகவும் சரியானது. நாம் கடவுளை அறிவதற்கு முன்பே கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் கடவுளை அன்பு செய்வதற்கு முன்பே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் கடவுளை தெரிந்தெடுப்பதற்கு முன்பே கடவுள் நம்மை தெரிந்தெடுக்கிறார். இதுதான் குழந்தை திருமுழுக்கினுடைய ஆழமான இறையியல். எபேசியர் புத்தகம் 1 அதிகாரம் 4வது இறைவார்த்தை கூறுகிறது, உலகம் தோன்றும் முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று. 1 யோவான் 3:1 திருமுழுக்கின் விளைவாக நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் என்று கூறுகிறார். புனித அகஸ்தீனார் மிகவும் அழகாக சொல்லுவார், ஒரு குழந்தை திருமுழுக்கின் வழியாக கடவுளின் குடும்பத்தில் மறுபிறப்பு எடுக்கிறது என்று. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய திருமுழுக்கு பகுதியில் யோவான் மிகவும் அருமையாய் கூறுவார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று. இஸ்ராயல் சமூகத்தில் மிதியடி அவிழ்த்தல் என்பது ஒருவரின் மகளை மற்றவருக்கு மனைவியாக தரப்படுகிறார் என்றால், அல்லது மன ஒப்பந்த உரிமை ஒருவருக்கு அளிக்கப்படுவது என்றால், ஒருவருடைய நபர் தன்னுடைய மிதியடியை கழட்டி அடுத்தவரிடம் கொடுக்க வேண்டும். ரூத் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே ரூத்தை மனைவியாக்க போவாசு இதை செய்வார். ஆக மனுக்குலத்தை மணமுடிக்கும் உரிமை யோவானுக்கு இல்லை, ஆண்டவர் இயேசுவுக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது. இங்கு ஒரு புதிய ஓட்டம் ஆரம்பிக்கின்றது. தொடர் ஓட்டத்தில் குச்சி ஒருவர் கையிலிருந்து மற்றவர் கைக்கு மாற்றப்படுவது போல இயேசுவினுடைய திருமுழுக்கின் பொழுது யோவான் கையிலிருந்து குச்சியானது இயேசுவினுடைய கரங்களில் கொடுத்து தொடர் ஓட்டத்தை இயேசு ஆரம்பிக்கின்றார். இந்த தொடர் ஓட்டத்திலே அவர் எப்பேற்பட்டவராக வெளிப்படுத்தப்படுகிறார், என் அன்பார்ந்த மகன். இந்த வார்த்தைகள் இயேசுவினுடைய வாழ்விலே மிகப்பெரிய
ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது. இயேசு இறைவனை தந்தை என்று அழைத்தார். நம் ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகளாக ஆண்டவர் பாவிக்கின்றார். நான் இறைவனினுடைய மகன் என்பது இயேசுவினுடைய அடையாளமாக அது இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 54வது இறை வார்த்தையிலே உண்மையில் இவர் கடவுளின் மகனாக இருந்தார் என்று அவருடைய கடைசி வேளையில் சிலுவையில் வெளிப்படுகின்றது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய திருமுழுக்கில் முக்கிய கருப்பொருளாக இருப்பது தண்ணீர் மற்றும் தந்தை மகன் தூய ஆவி என்கிற ஜெபம். மூவர் இறைவனின் பெயரால் தண்ணீர் ஊற்றி நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். கிறிஸ்தும தைலத்தால் அரசு உரிமை நாம் பெறுகிறோம். எரியும் மெழுகுதிரி நம் ஒவ்வொருவரையும் ஒளியின் மக்களாக மாற்றுகின்றது. வெள்ளை ஆடை பரிசுத்தத்தை அணிந்து கொண்டு அழியா வாழ்வை கடந்து செல்ல நம்மை அழைக்கின்றது. கடவுளினுடைய மகன் மகள் என்ற உரிமை ஒவ்வொரு திருமுழுக்கின் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. இந்த உரிமையோடு நாம் வாழ்வதற்கு நாம் எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கடவுளின் அன்பார்ந்த மகன் மகள் என்பது நம்முடைய பரிசுத்தமான விசுவாசம் மிகுந்த பிறர் நலம் மிகுந்த நல்ல வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது. பிறரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வாழ்வை வாழும் பொழுது, பிறருடைய கண்ணீரை துடைக்கிற வாழ்வை வாழும் பொழுது நாம் இறைவனின் அன்பார்ந்த மகனாய் மகளாய் நாம் இருக்கின்றோம். நாம் இறைவனின் அன்பு குழந்தைகள் என்றால் நம்முடைய வானக தந்தை நம் தேவைகளை எப்பொழுதும் பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கையோடு தொடரும் பலியில் நாம் ஜெபிப்போம். ஆமீன். மன்னையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் உன்னதமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆண்டவரின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியை நம்புகிறேன். பாடுங்கள் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருஅவையுரை கதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறைவன் நம்முடைய வானக தந்தை அவருடைய மக்களாகிய நாம் நம்பிக்கையோடு கேட்பவை தருவார் என்ற உணர்வோடு நம் மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். வழிநடத்தும் இறைவா, திரு அவையின் உறுப்பினர்களாக நாங்கள் அனைவரும் திருமுழுக்கின் வழியாக கடவுளின் குழந்தைகள் என்ற உரிமையை பெற்றிருக்கின்றோம். இந்த உரிமையை எங்கள் நல்ல வாழ்வின் மூலம் என்றும் காத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் இறைவா, பல்வேறு நோய்களாலும் வேதனைகளாலும் இன்னலுறும் அனைவரையும் ஆசீர்வதித்து தொட்டு சுகப்படுத்தவும் எடுக்கின்ற மருத்துவ சிகிச்சைகள் பலன் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வதிக்கும் இறைவா,
புலர்ந்துள்ள இந்த புதிய ஆண்டில் எங்களின் கடந்த கால நோய்கள், பாரங்கள், கவலைகள் தீரவும், நல்ல உடல் சுகமும், அன்பும், மகிழ்ச்சியும், சமாதானமும் பெருகவும், குடும்ப கஷ்டங்கள் தீரவும், மக்கள் நிம்மதியான வாழ்வு வாழ ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு இறைவா, இந்த பக்தியோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் விரும்பி கேட்ட இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியா எங்களுக்கு தந்தருள உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றருளும் தேவா, என் உழைப்பின் கனியாக. ஏற்றருளும் தேவா, என் உழைப்பின் கனியாக. உடலினையும் பொருளினையும், என் உடலினையும் என் பொருளினையும் காணிக்கையாக்குகின்றேன். ஏற்றருளும் தேவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, உம்முடைய அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை தழுவ திருவிழம் கொண்டதாம் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது பகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூயாவியார் புறாவடிவில் இறங்கியதின் வழியாக உம்மூழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடைவிடாத மதமாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மெய் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவ சோதனைகளை வெற்றி கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின்
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும் எனக்கு ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே,
உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் இரக்கத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.